ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இதமான மனசுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு பதார்த்தம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னா ஜவ்வரிசி வச்சு ஜவ்வரிசி தேங்காய் பால் குழக்கட்டைன்னு சொல்லலாம், தேங்காய் பால் உருண்டைன்னு சொல்லலாம், எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் அதில் வந்து தேங்காய் பால் சேர்ந்துருக்கு. அப்புறம் ஜவ்வரிசி நல்ல கூலிங்கு. தேங்காய் பால் கேட்கவே வேண்டாம், வாய் பொண்ணு வயிற்று பொண்ணு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் நல்லா இருக்கும். அது வந்து வெயிலுக்கு வெறுமனே தேங்காய் பால் குடித்தாலும் அவ்வளோ நல்லதுங்கிறேன். ஜவ்வரிசியோடு சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், ஃபுல்ஃபீலாக இருக்கும். முதல்ல நம்ம வந்து காத்தால ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு நடுவில் ஒரு 11 மணிக்கு இதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லஞ்சு வந்து அவ்வளோவா நமக்கு சாப்பாடு இறங்காது. அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் ஃபுல்ஃபீலாகவும் இருக்கும். இது வந்து நம்ம முதல்ல இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். இப்போது ஜவ்வரிசி தேங்காய் பால் இந்த உருண்டைக்கு குழக்கட்டைக்கு 1 கப்பு நைலான் ஜவ்வரிசி கிடையாது, இது வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும். இதுக்கு மாவு ஜவ்வரிசி 1 கப்பு. அப்புறம் இது வந்து முக்கால் கப்பு, 1 கப்புக்கு முக்கால் கப்பு 1.5 கப்பு. 1 கப்பு மாவு ஜவ்வரிசிக்கு 1.5 கப்பு இது கரும்பு சர்க்கரை, அதாவது இந்த ஒயிட் சுகர் கிடையாது, ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, அது கரும்பு சர்க்கரை. அதுக்கு மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் நல்ல முத்தின தேங்காய், அதில் 2 பாகமாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு மூடி, இது ஒரு மூடி, தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்புறம் பாதாம் கொஞ்சம் அது தேவையான அளவு பாதாம், முந்திரி. இது வந்து சும்மா மேலே அலங்கரிக்கோசரம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இது வேண்டாம். ஏலக்காய். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த ஜவ்வரிசியை பாருங்க, நல்லா 2-3 தடவை ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 1 கப்பு, இப்போ 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தோம்னா 1 கப்பு தண்ணி எடுத்து நல்லா அதை கொதிக்க வச்சு இந்த ஜவ்வரிசியில் இப்படி ஸ்பூனால் கலந்து 1 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அந்த ஜவ்வரிசி தான் இது. ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு லேட் ஆகுமேங்கிறதுக்காக நான் 1 ஹவர் பிஃபோர் நான் ஊற வச்சுட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம். அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும், இப்படி கெட்டியாக இருக்கும், இப்படி போட்டால் கெட்டியாக இருக்கும். இது வந்து 1 ஹவர் ஆச்சு ஊறி, இது இப்படி இருக்கட்டும். ஜவ்வரிசி எடுத்து வச்சுடலாம். இது வந்து இட்லி பானை, நம்ம அதில் தான் வேக வைக்கணும், துணி போட்டு வேக வைக்கணும். துணி உள்ளே இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முந்திரி பாதாம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இந்த ஒரு பகுதி இருக்கோன்னா பாதி மூடி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட போகிறோம். பாருங்க, அப்படியே போட்டோம். இதையும் போட போகிறோம். போட்டுட்டு இதை 1-2 வந்து நான் பொடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம பாதாம் முந்திரி அந்த எடுத்து வச்ச ஒரு பகுதி இங்கே எடுத்து வச்சுருக்கேன்னா அதையும் வச்சு இது பாருங்க, இந்த மாதிரி குறை 1-2 பொடிச்சுன்னு வந்திருக்கேன். இப்போ இதோட இந்த 1/4 கப்பு, அதாவது 2வது கப்பு இங்கே இருக்குது. அது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மீதி இருக்கிற தேங்காயோட தேங்காய் பால் எடுக்கிறோம், அதனால் இது தனியாக வச்சுருக்கேன் நான். இதை வந்து ஒரு பகுதி வந்து இதோட மிக்ஸ் பண்ணி இப்போ இதையும் கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம தேங்காயோட இந்த முந்திரி பருப்பு, பாதாம், தேங்காய் அண்டு இந்த வெல்லம், இது 3ஐயும் 4 சமானையும் நம்ம பொடிச்சுன்னு வந்துட்டோம். இப்போ இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய். இது வந்து ஒயிட் சுகர் போடுறவா போட்டுக்கோங்க, நான் இன்றைக்கி எனக்கு வேண்டாமே, நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அவா சௌகரியம், அவள் எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சர்விங் பவுலில் இதை மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த சர்விங் பவுலில் இதை மாற்றிட்டோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சின்ன பால்ஸ் பிடிக்கணும், அது இருக்கட்டும், கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பாலையும் காய்ச்சிடலாம். மீதி ஒரு மூடி இருக்கணும். இதை போட்டு பாருங்க, கொஞ்சமாக தண்ணி விடணும். இதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு முதல் பால் எடுத்தால் போகிறோம், 2ஆம் பால் 3ஆம் பால்லாம் வேண்டாம். ஏன்னா அது திக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணணும். நல்லா தேங்காயை நல்லா 3 இந்த மாதிரி அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம்.
இது முதல் பாலே போரும், ரெண்டாம் பால் வேண்டியதில்லை. ஏன்னா அது திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து முதல் பால் மட்டும்தான் எடுப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெண்டாம் பாலும் எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம். இதையும் போட்டு இவ்வளோ திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து மேலே குழக்கட்டைக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், தப்பு இல்லை. பிடிக்கிற வாழ்க்கை பிடிக்கும். எடுத்துக்கிறதா இருந்தால் ரெண்டாம் பால் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. திக்காக இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும். இப்போ நம்ம தேங்காய் பாலை எடுத்துட்டோம். இப்போது இந்த 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கோம்னா இதையும் இந்த தேங்காய் பாலோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா ஸ்பூனை போட்டு இது கலந்து இப்படி ஊற வச்சுடலாம். உள்ளே வைக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் வச்சு அந்த பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் பாலும் சர்க்கரையோட நல்லா ஊறின்னு இருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கடைசியில் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதனால பாருங்கள் நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்குது. இதில் ஏலக்காய் போட்டுக்கோங்கலாம் இதுக்கு வேண்டியதில்லை. இப்போது நம்ம இந்த 1 மணி நேரத்துக்கு பக்கம் ஊற வச்சாச்சு. இதை இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி தெளிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா இந்த இட்லி பானையில் வச்சு இந்த பால் மாதிரி உருட்டி உருட்டி வைக்கணும். இப்போ நம்ம இந்த நட்ஸு, இந்த பாதாம், முந்திரி, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வந்திருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா பூர்ண மாதிரி இப்படி உருட்டி வச்சுக்கலாம். முதல்ல தண்ணி நல்லா தெளிக்கிறது இங்கே நல்லாவே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயும் பாருங்கள் இந்த பூர்ண மாதிரி ஒரு 4 உருண்டை நான் இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை கொஞ்சமாக இப்படி கையில் தண்ணியை தொட்டுண்டு, ஏன்னா ஜவ்வரிசி வழுவழுன்னு இருக்குமோனோ அதனால் கொஞ்சம் ஒத்தா அப்படி வராது. கொஞ்சம் இவ்வளோ பெரிய பால் எடுத்துக்கோங்க. இப்படி கையிலையே இப்படி வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி நல்லா உள்ளங்கையில் நிறையிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை ஜலத்தில் வந்து கையில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வழுவழுன்னு இருக்கணும் அதனால். இப்போது இது பூர்ணம் தெரியாதபடிக்கு இதை நம்ம இப்போ மூட போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி மூடணும். இங்கே இருக்கிறது இங்கே எடுத்து வச்சு, இங்கே இருக்கிறது இங்கே எடுத்து வச்சு, ஒரு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அந்த பூர்ணம் வந்து நம்ம குழக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி அழகாக இப்படி உள்ளே போடணும். இதில் அப்படி போனோன்னா கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஜவ்வரிசியை வச்சு இப்படி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியறதா? இப்படி இந்த மாதிரி பால் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். நல்லா பபிள்ஸ் வர மாதிரி சுற்றி வர கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 4 உருண்டை முதல்ல உருட்டி வச்சுன்னு விட்டேன். அப்புறமா பேலன்ஸ் உருட்டிக்கலான்ட்டு கை தொட்டுன்ட்டு இது மெதுவாக இப்படி அழுங்காமல் இப்படி எடுத்து மறுபடியும் திருப்பி ஒரு ரவுண்ட் பண்ணி இட்லி பானையில் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை துணியை ஒன்று போட்டு நினைக்க வேண்டாம். துணியை நினைக்காம இப்படியே வச்சுருங்க உள்ள. எல்லாமே இப்போ நம்ம உருட்டிட்டோம். இது அப்புறமா நல்ல ஷேப்புக்கு இப்போ நல்லா ரவுண்டாகவே பால் மாதிரி வந்திருக்கு. அழகாக தண்ணியும் தெளிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு இட்லி பானை மூடிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். பாருங்க அப்படியே ஜல்லி மாதிரி வெந்திருக்கு. பாருங்க சூப்பராக ஜல்லி மாதிரி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இது ஆனால் இப்போ எடுக்கக்கூடாது. இது நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஜில்லுன்னு ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் அது எடுக்க வரும். எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம வேக வச்சு ஆற வச்சு அந்த இட்லி துணியிலேருந்து எடுத்து இப்போ இந்த சர்விங் பிளேட்டில் மாற்றியிருக்கேன். மூணு இந்த பிளேட் அவ்வளோதான் கொள்ளும், அதனால் நான் 3 மட்டும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சதை இந்த மாதிரி திக்கு பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது ஊற்றிக்கோங்க. இது உள்ள நல்ல நட்ஸ் இருக்குது, அதனால் ரொம்ப ஜோராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஜவ்வரிசி வயிற்றுக்கு அவ்வளோ கூலிங்காக இறங்கரிசியே நமக்கு அந்த தொண்டையில் நல்லா அந்த கூலிங் தெரியறது. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி அளவும் நான் போட்ட அளவு எங்காத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவா நான் 1.5 கப்பு போட்டேன்னா நீங்கள் வந்து 2 கப்பு வேணாலும் போட்டுக்கணும். இது முன்னே சொன்ன மாதிரி வெயில் காலத்துக்கு நல்ல கூலிங்கு. நீங்கள் வேணுங்கிறவா இன்னும் கூட நல்லா அப்படி தேங்காய் பால் மேலே மேலே ஊற்றி இப்படி ஊற வச்சு சாப்பிட்டேன்னா அந்த ஜவ்வரிசியோட அந்த நல்லா ஸ்மூத்தாக இறங்குறது. உள்ள தேங்காய் பாலும் போட்டிருக்கோம். தேங்காய் பாலோடு நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டேன்னா ரொம்ப ருச்சியாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லோரும் ஆச்சரியம் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. அது இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக வீக்லி ஒரு ட்ரைஸாவது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தானே, ஈவினிங் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாமே. அதனால் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யாராலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.